நயலதி மதுவும் இயல் கொடுதிகளும் தாய்நாடுதான் எனது என் எகிப்து எனது என் எகிப்து அணியில் முன்னேறும் மனது பல்லோரும் ஜூலியஸ் ஸ்ரீதரும் அடிமையில் நாகமும் அழகில் வென்று மறைத்துக் கொண்ட என் நாடு அறிவையில் தேர்ந்த தாய் நாடுதான் சொந்தம் எனது என் எகிப்து எனது என் எகிப்து எழுவிழி பருகும் நயலதி மருவும் இயல் கொடுதிகளும் தாய் நாடுதான் எனது என் எகிப்து அம்மா யாரது தந்தி Father, serious. Huh? அப்பா அப்பா அம்மா உடம்பு ஆசைப்படாது முடிச்ச பிறகு பேசலாம் அப்பா அப்பா புஷ்பா வந்தியா அம்மா நீயும் இந்த ஜமீனும் நல்லா இருக்க உயிரை எழுதி வச்சிருக்கிறேன் இந்த உயிரை புஷ்பா கிட்ட காட்டுங்க என்னம்மா பாக்குற படிச்சு பாரு வைத்தார புள்ள ஜமீன உனக்கும் பூபதி நீயும் படிச்சு பாரு என்ன ஏற்பாடு ஜமீன் உரிமை எல்லாம் எவனோ ஒரு பட்டிக்காட்டானுக்கு எழுதி வச்சிருக்க எவனோவா இவன் தானப்பா இதுக்கு வாரிசு எவனோ ஊர் பேர் தெரியாத நாடோடியா சுத்தி திரியறவனுக்கு ஜமீன் பதவி இத கட்டி காத்து விருத்தி செய்தனா அவனுக்கு கைய கட்டி வாய புத்தி சேவகம் செய்யணும் இது நியாயம் நன்றி கட்டத்தனத்துக்கு பேர் நியாயம் என்ன சொன்ன வியாதி ரொம்ப சீரியஸ் இந்த விஷயம் சீரியஸ் தான் எல்லாம் தெரியும் எனக்கு என்னடா தெரியும் உனக்கு அப்பா கோபிக்காதீங்க அவரும் நம்ம குடும்பத்தில் சேர்ந்தவர் தானே அக்கும் ஏதாவது எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்னை ராணி புஷ்பாவுக்கு எழுதி வைங்க எப்போதும் போல எல்லா வேலையும் நானே கவனிச்சுக்கிறேன் பூபதி உன்னை எனக்கு நல்லா தெரியும் என்ன தெரிந்து கொண்டேன் என்னடா எதிர்த்து நாடே செழிக்க வேணும் அவள்
அழகான ஜதையோடு வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான ஜதையோடு வந்தானையா மோட்டார விட்டிறங்கி வந்தானையா முன்குடுமே சேவிக்கிட்டு வந்தானையா ராட்டினம் போல் சுழன்று வந்தானையா நம்ம ராஜ்யத்தை சுத்தி பார்த்து வந்தானையா மோட்டார விட்டிறங்கி வந்தானையா முன்குடுமே சேவிக்கிட்டு வந்தானையா நல்ல ராட்டினம் போல் சுழன்று வந்தானையா நம்ம ராஜ்யத்தை சுத்தி பார்த்து வந்தானையா தச்சோம் கிழிச்சோம் சரிக வெம்பட்டு எம்பட்டு கிழிஞ்சது போ ஐயா கோமாளியாரே. என்ன ஐயா ஏமாளியாரே உங்களை ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஒன்னு 9 கேளும் பதில் சொல்றேன். அந்த காலத்திலே நிறுத்தம். அந்த கால சங்கதி இப்ப வேண்டாம், இந்த காலத்தை பத்தி கேளும். அந்த காலத்தை பத்தி பேசப்படாது, கூடாது. சரி கேக்குறேன், கேளும். இந்த காலத்திலே எங்க பார்த்தாலும் பொய்யும் புரட்டும். நிறுத்தும். பொய்யும் புரட்டும் நீர் சொல்ற அந்த காலத்துல. இந்த காலம் நீதியான காலம், நேர்மையான காலம். இன்னும் சொல்றேன் கேளும். அந்நியர்கள் நமையாண்டதன காலம், நம்மை நாமே ஆண்டு கொள்வதிந்த காலம். பேசுதற்கும் உரிமையற்றதந்த காலம், பிரச்சார பெருமையுற்றதிந்த காலம். மனுஷன மனுஷன் ஏற்றுக்கொள்ளச்சது அந்த காலம், அது அந்த காலம். மடமை நீங்கி மதுடமை கோருவது எந்த காலம். ஆமா, மடமை நீங்கும் போது உடமை கோருவது எந்த காலம். நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், அது அந்த காலம். எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம். மனுஷன மனுஷன் ஏற்றுக்கொள்ளச்சது அந்த காலம், மடமை நீங்கும் போது உடமை கோருவது எந்த காலம். மழை வரும் என்றே மந்திரம் ஜபிச்சது அந்த காலம், அது அந்த காலம். மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஆமா, மனுஷன மனுஷன் ஏற்றுக்கொள்ளச்சது அந்த காலம், மடமை நீங்கும் போது உடமை கோருவது இந்த காலம். இழிகுலம் என்றே இனத்தை வெறுத்தது அந்த காலம், அது அந்த காலம். மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம். திரௌபதி தன்னை துயில உறிஞ்சது அந்த காலம். ஆமா, திரௌபதி தன்னை துயில உறிஞ்சது அந்த காலம், அது அந்த காலம். பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு புடுவான் இந்த காலம், பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு புடுவான் இந்த காலம். சாஸ்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம், போத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம். பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம். கட்டி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம். பெண்ணை பேயன பேசியனச்சான் அந்த காலம், அது அந்த காலம். வாழ்வின் கண்ணில் ஒன்றா எண்ணி நடப்பது இந்த காலம். இப்படி உட்காருங்க. நீங்க அடிக்கடி எங்க சங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி உதவி செய்ததுக்காக நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். போதும் போதும். ஒரு பெரிய முராசுதார் பொண்ணு நீயே வந்து இந்த மதுவிலக்கு பிரச்சாரத்துல கூத்துல ஆடிக்கிட்டு எது அதை விட நான் செய்த உபகாரம் பெருசா? அப்படி இல்ல தம்பி, உபகாரம் யார் செய்தாலும் பெருசுதான். அப்படி பார்த்தாமா ராணி செய்திருக்கிற உபகாரம் தான் பெருசு. நர்ஸா இருக்கிறத பெரிய தியாகம். அதோட சும்மா இருக்காம ஒரு சங்கத்தை ஏற்பாடு செய்து டாக்டரா இருந்த உங்களையும் அதுல ஈடுபட செய்து அதை வெற்றிகரமா நடத்திக்கிட்டு வர்றாளே. போதுமே. எங்கள் சங்கத்தின் சார்பாக தங்களுக்கு நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ நான் வரட்டுமா? இல்ல தம்பி, ராத்திரி காலமாச்சே, காலையில போகலாம். எனக்கு கிராமத்துல நிறைய வேலை இருக்கு. தம்பி நேரமாச்சே, போக வேண்டாம். நான் வரட்டுமா? நீங்க என்ன எப்போ கூப்பிடுறீங்களோ அப்ப வந்து என்னால என்னென்ன ஆகுமோ அதையெல்லாம் உங்க சங்கத்துக்கு நான் செய்யறேன். நான் வர்றேன். பாத்தீங்களாக்கா, இவரு ஒரு ஆச்சரியமான மனுஷன் தான். வயல்ல வேலை செய்யறாரு, ஏத்த இறைக்கிறாரு, பிரசங்கம் செய்யறாரு, பிரச்சாரத்துக்கு போறாரு, விவசாயிகளுக்கு உதவி செய்யறாரு. ஐயா
ஐயா நீங்க யாருங்க? என்ன வேணும்? இதானுங்களா நல்ல தம்பி கிரகம். இதுதான் அவரு வீடு. அவர் எங்கம்மா? தோட்டத்துல இருக்காரு. போய் பார்க்கலாமா? நீங்க அப்படி உட்காருங்க, வந்துடுவாரு. அவர் அங்க என்ன செய்யறாரு? தண்ணி அடைச்சிட்டு இருக்காரு. அண்ணே, உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. அண்ணே. இந்தாமா குழந்த. என்ன? வக்கீல் ஐயா வந்துருன்னு சொல்லு. சொல்லிட்டேன், இப்போ வந்துடுவாரு. பஜனை மேடம். லைப்ரரி தேவையே. வாங்க. வணக்கம். வணக்கம். இது என்னடா இது? என்னது? எங்கேயாவது காலட்சேபத்துக்கு வரணுமா? இனிமே நாங்கன்னா உங்ககிட்ட காலட்சேபத்துக்கு வரணும். என்னது இது? நான் வந்து ஒரு 10 நாளைக்கு எங்கேயும் வர முடியாது. எனக்கு ரொம்ப வேலை இருக்குங்க. பார்த்தீங்களா ஜமீன்தாரு என்ன வேடிக்கையா பேசுறாரு. ஜமீன்தாரா? யாரு? நீங்க தான் நல்ல தம்பி பூபதி ராய தேவத குண சிம்மாசனபதி காரு. அப்படியே கொஞ்சம் ஸ்டடியா இருங்க. ஏய், ஏய், வீட்டுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஸ்டடியா இருங்க. இதான் எடுத்துறேன். போட்டோவா? அண்ணே. ஏய், என்னடா அப்படியே தூக்கிக்கிட்டு வர்ற? அவன்கிட்ட கொடுத்து 3 நாள் ஆச்சுன்னே. அவன் அப்படியே வச்சிருந்தான். கோவம் வந்துட்டு தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன். அப்போ இந்த வாரம் எல்லாம் இழுத்து கட்டு. எடு. சரி பிளீஸ். இரு இந்த வந்துட்டேன். எடு. சரி பிளீஸ். 1 இரு. தங்கச்சி, மறந்துட்டேன். இப்படி நில்லு. போட்டா நல்ல நில்லு. சிரிச்சுக்கா. சரி பிளீஸ். சரி. எடு. 1. அண்ணே, என்ன மறந்துட்டீங்களே. வா, உட்கார். இப்படி எடு. சரி. 1. ஏய், இது இப்ப ஏன் போட்டோ எடுக்கிற நீ? நான் கூப்பிட்டனா உன்ன? வெளிய போ. போ வெளிய. என்னங்க இது? அதானே நானும் கேக்குறேன், என்ன இதுன்னு. என்ன போட்டோ இப்போ? போயிடுங்க எல்லாம். ஜமீன்தார் வாழ். என்னது ஜமீன்தார் ஜமீன்தார்னு என்ன கிண்டலா பண்றீங்க? கோச்சிக்கப்படாது. இத படிச்சு பாருங்க. படிச்சு என்னையா அது? என்ன கருதாச்சு? உயில். உயிலா? யாருக்கு யார் எழுதி வச்சது? உங்களுக்காக உங்க மாமா எழுதி வச்சது. நான் இறந்து போவோம்னு தெரிஞ்சு என்ன கூப்பிட்டு இந்த உயிலை எழுத சொன்னாரு. உயிலை எழுத முடிஞ்சது. அதோட அவர் வாழ்க்கையும் முடிஞ்சது. வாழ்க்கை முடிஞ்சு விட்டுதா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அவர் இறந்து போன சங்கடி உங்களுக்கு தெரியாதோ? இறந்துட்டாரா? 3 மாசம் ஆயிட்டுதே. அப்ப இருந்து தேடி நீங்க இருக்கிற இடத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன். சாகறதுக்கு முன்னாலேயே ஜமீனை எனக்கு எழுதி வச்சுட்டாரா? தம்பி,
என்னவோ ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டேன். நீங்க ஜமீனார் ஆயிட்டீங்கன்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சுக்கு. உண்மைதானோ? இத படிச்சு பாருங்க. தம்பிதுரை வர்ற விஷயம் தானே? ஏற்கனவே தெரியுமே. ரிசப்ஷனுக்கெல்லாம் ஏற்பாடு செய்துட்டு இப்பதான் வர்றேன். உட்காருங்க. ஜமீன்தார் 10-15 வருஷமா கிராமத்திலேயே வாசம் செய்தவரு. ஆளுதான் எப்படி இருப்பாரோ? எப்படி இருப்பார் தெரியுமா? இதோ இப்படி இருப்பார். ஒருவேளை இப்படி இருந்து விட்டாலோ? மேனேஜர் சார், அவர் ஜமீன்தார் மட்டுமல்ல. தெரியும், சாசனத்தின்படி உங்களுக்கு கணவராக வேண்டியவர். அதனாலதான் நான் கவலைப்படுறேன். ஆள் அழகா இருக்க வேண்டுமே என்று. பார்ப்போம். எனக்கு வேற வேலை இருக்கு, நான் வர்றேன். இருக்கவே இருக்காது. அங்க பாத்தீங்களா? ராணி 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 ஐயோ அண்ணே சரிப்பா. ஐயோ அண்ணே ஐயோ அண்ணே ராணி ராணி ராணி, எங்க இருந்து வர்றீங்க? ரயில்ல போய்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்தேன், குதிச்சு ஓடியாந்துட்டேன். ரயில் போகும்போதேவா? ஐயோ, கீழே விழுந்து அடிக்கடி பட்டிருந்தா? எனக்கு எங்க அடிபட போகுது? ரயில்ல இருந்து குதிச்சிருக்கேன், கார்ல இருந்து விழுந்திருக்கேன். இதுவரைக்கும் ஒரு அடி கூட பட்டதில்ல. என்னங்க இது, அடிபடலன்னு கவலைப்படுறீங்க? இல்ல, அடிபட்டா ஆஸ்பத்திரியில தூக்கி கொண்டாந்து போடுவாங்க. நீ நர்ஸ், கூடவே இருப்பியா இல்லையா? நானே உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என்னமோ விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னா கோவிச்சுக்கிறிய. போமா இது. ஐயோ, என்னங்க இது? சரிதான். நம்ம நாட்டுல கைத்தொழில் ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த தகரத்தை தூர எரிஞ்சிட்டியே, இது ஒரு ஜப்பான்காரன் கையில கிடைச்சிருந்தா ஒரு ரயில் வண்டி ஆயிடும், இல்ல போனா மோட்டார் ஆயிடும், இல்ல விளையாட்டு சாமான் ஆயிடுமா இல்லையா? நம்ம தூர எறிகிறோம். இருக்கட்டும். ஆமா, நீ தனியா எங்க போயிட்டு வர்ற? நான் தனியா போயிட்டு வர்றத பத்தி உங்களுக்கு கவலையா? என்ன அப்படி கேக்குற? ஏன் எங்க போயிட்டு வர்றேன்னு கேட்டேன். அதான் ஆஸ்பத்திரி நண்படைக்காக பனையப்பட்டி மிட்டாதார பாத்துட்டு வர்றேன். உங்க அப்பா தான் பெரிய பணக்காரராச்சே, அவரை கொண்டு ஆஸ்பத்திரியா நடத்தினா என்ன? எங்க அப்பா தானே, அவரு எச்சிலையால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு. அவ்வளவு தர்ம பிரபுவா? அதை ஏன் கேக்குறீங்க? அப்போ பணம் காசெல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. பணம் மட்டுமா, 50 மூட்டை அரிசிய ஒருத்தருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சிருக்காரு. அப்படியா? தயவு செஞ்சு என்ன ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல தங்க வச்சிடறேன். உங்க அப்பாவை தர்ம பிரபு ஆக்கிடுறேன். எப்படி? அதெல்லாம் கேட்காத, நான் செஞ்சு காட்டுறேன். அப்படியா? சரி, வாங்க. உட்காருங்க, உட்காருங்க.
போட்டோகிராஃபர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். அட ஆள் அழகாத்தான் இருக்கான். ஏசமா இந்நேரம் ஆச்சுங்கள ராணி அம்மாவை காலமே. ஆமா, உட்காரு. நல்ல தம்பி. பூபதி சொன்ன மாதிரி தான் இருக்கு. அசல் பட்டி காட்டா. யாரா நீ? ஐயோ, ஃபூல். எவனோ தெருவில் போறவனை எடுத்துட்டு வந்து யாரா நீ? நான் அப்பவே சொன்னனுங்க, நான் இல்லன்னு 1000 தடவை சொன்னனுங்க. நீ யார்? நான் வந்துங்க அந்த நல்ல நம்பி எனக்கு சிநேகிதனுங்க. என்ன அவருன்னு நினைச்சு இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏண்டா புத்திக்கு உங்களுக்கு ஜென்ம விரோதமாடா? டேய் ஜமீன்தாரங்க, அவரு இந்த டேஷனுக்கு முந்தின டேஷன்லயே இறங்கி போயிட்டாருங்க. அடிப்பயல்கள் போய் உங்க வேலை கவனிங்கடா. ஜமீன்தாருக்கு வரவேற்பு. எவன் ஒரு பைத்தியக்காரனுக்கு இவ்வளவு ஆடம்பரம். இவனை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். ஜமீன்தார் ஆளை பார்க்கல. விடுங்கப்பா, நான் போயிடுறேன். வண்டியில போன ஒரு பண்டாரத்தை பிடிச்சி ஜமீன்தாரா பார்க்கல. ஐயோ, குரங்கு மாதிரி இது என்ன ஊரு? இதெல்லாம் மடியில நான் கேக்குறேன். என்னடா? ஐயோ, வேலை தூங்கிட்டியா? கவலையற்ற ஜென்மம். விளக்கெல்லாம் அப்படியே எரியுது. எரியட்டும். தங்கம், அவ்வளவு தங்கம். புங்கட்டிகள், புதையல். நல்ல தம்பி, முடியாது. இனி என்னை ஏமாத்த முடியாது. விடமாட்டேன். என்னத்த விட மாட்டேன்? அவ்வளவும் தங்கம். 8 அடி அகலம், 7 அடி நீளம், 6 அடி ஆழம். நல்ல தம்பி, என்ன இது இப்படி தூக்கத்துல வளர்ற? ஆண்டவனே, நிராசார் தான். என்ன? ஆமா. என்ன வளர்ன? என்னமோ 8 அடி அகலம், 7 அடி நீளம், 6 அடி ஆழம். ஐயோ, தங்கம், புதையல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டனா? என்ன தம்பி வேடிக்கையா பண்ற? வேடிக்கையா? தேசிங்க ராஜா இருந்தாரே, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்னத்த தெரியும்?
அவர் இருந்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் செத்த பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன நடந்திருக்கும்? இப்பேற்பட்ட வீராதி வீரன் செத்து போயிட்டானே அப்படின்னு எல்லாரும் அழுதுருப்பாங்க. அதுதான் இல்ல, எல்லாரும் அழல, ஒரே ஒருத்தன் சிரிச்சான். ஏன்? காரணமாதான். இப்போ நான் சொன்னனே, 8 அடி அகலம், 7 அடி நீளம், 6 அடி ஆழம், எல்லாம் தங்கம். அந்த சுரங்கம் இருக்கிற இடம் சிரிச்சானே அவனுக்கும் செத்து போற தேசிங்க ராஜாவுக்கும் தான் தெரியும். அடடே, கதையா சொல்ற? சொல்லு சொல்லு. கதையா? ஐயா, நான் தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க போய் படுத்துங்க போங்க. இந்த தேசிங்க ராஜா, செஞ்சிக்கோட்டை, இதெல்லாம் கூட போய் தான். இரு இரு இரு, நல்ல தம்பி, கோச்சிக்காத. தேசிங்க ராஜா இருந்தது என்னமோ உண்மைதான். அதனால அந்த காலத்து புதையல் இன்னும் இருக்குன்னா யார் நம்புவாங்க? நம்ப மாட்டீங்களா? பாத்தீங்களா? இந்த வட்டத்துக்குள்ளதான் 8 அடி அகலம். ஓஹோ, அதைத்தான் நீங்க நம்ப மாட்டீங்களே. குறிப்பா சொல்றேன், இதே இந்த பாருங்க, இந்த இடத்துலதான் அந்த தங்க சுரங்கம் இருக்கு. இருந்துச்சா? இருந்துச்சாவா? இருக்கு, இந்த கண்ணால பார்த்தேன். யாரு, நீயா? இந்த தேசிங்க ராஜா செத்த போது சிரிச்சானே பேர பிள்ளையும் நானுமா இந்த பிளான் எடுத்து செஞ்சிக்கோட்டை போனோம். போய் அங்க இந்த தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சோம். புதையல் இருந்துச்சா? இருந்துச்சாவா? போடி, ஒவ்வொரு தங்க கட்டியும் இத்தா பெருசு. தங்க கட்டியா? இம்புட்டு பெருசா? நீ பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். என்னப்பா இது? கூட்டையில வெண்ணெய் வைக்கிறதுமாங்களே, அது இதுதான். அன்னதானம் பண்ணா ஊர்ல இருக்கிற சோம்பேறி பசங்க எல்லாம் வந்து தின்னுட்டு போயிடுவாங்க. ஆமா, கொஞ்சமாவது செலவு செய்யாம புதையமா. அந்த கூட்டத்துல அவனும் கிடைச்சு அந்த தகடும் அகப்பட்டுட்டா. 8 அடி அகலம், 7 அடி நீளம், 6 அடி ஆழம், தங்கம் தங்கம். நாங்க தம்பி அன்னதானம் செஞ்சு விடு. நம பார்வதி பதே. தம்பி, கொஞ்சம் கவனிச்சு பாரப்பா. அப்புறம் நான் எப்படித்தான் பாக்குறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, அதான் நல்லா பார்க்க சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஆத்தனம்? நான் தான் பார்த்தா சொல்ல மாட்டேன். சரி சரி, எதுக்காகண்டா இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வீணாயிடக்கூடாதேன்றப்ப வேற ஒன்றும் இல்லை. என்ன எந்த ராணி இருந்தானா? இவன் மாதிரிதான் இருக்கு. கடவுளே, இவனாவே இருக்கட்டும். ஏய், கையில என்ன? என்ன கிடைச்சு போச்சா? கிடைச்சு போச்சு. கையில இருக்கா? இருக்கு. வாங்கு, அதே வாங்கு, வாங்கு. வாங்கு. குடுடா. குடு. ஐயோ, இதானவே என் உயிர். அடே, இதுதான்டா எங்களுக்கும் உயிர். குடுறா. குடுடா. டேய், உனக்கு ஒரு பங்கு உண்டு. 3 பங்கா வச்சுக்கோ. குடுறா. குடுன்னு சொன்னா கொடுத்துடணும். கொண்டா. ஓட பாக்குறியா? எந்த ஊருடா உனக்கு? சாமி செஞ்சிக்கோட்டைங்க. சொன்னா? ஆமா சொன்னேன். இல்லேன்னு சொன்னீங்களே, நம்ப மாட்டேன் நீங்களே. இல்ல, நம்பிட்டேன் நான். எப்பா நீ வந்தியே, கொடுத்துடுறா. குடு. நான் தரமாட்டேன் சாமி. குடுடானா? டேய், நீ குடுக்கல உன்னை கொண்டு விட்டாவது எடுத்துக்கும். சாமி, நான் செத்தாலும் சரி சாமி, தரமாட்டேன் சாமி. பாத்தியா? என்ன தரமாட்டியா? ஐயோ சாமி, அது உங்களுக்கு என்ன இருக்கு சாமி? ஐயோ சாமி, உங்களுக்கு உதவாது சாமி. ஐயோ பாரு பாரு, பாக்குறேன்.
வா 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 வா. என்ன சுருட்டு? அட கன்றாவியே, இதுக்கா இத்தனை கலாட்டா? எப்பா இல்ல சாமி, பெரிய பட்டு எடுத்துக்கிட்டீங்க. எங்களுக்கு எடுத்துக்கடா. இந்த புடி புடிடா. போடா, வாங்கி போய் சாப்பிடு. இதெல்லாம் அரிசி மூட்டைங்களா? ஆமாப்பா, ஆமா. என்ன மேன் சும்மா இருக்க? ஏதாவது பாடுமே. மானா அப்படின்னா என்ன அர்த்தம்? மேன்னா மனுஷன் தெரியாது உனக்கு? ஓஹோ, அப்ப என்ன மனுஷனேன்னு கூப்பிடுறீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். சரி, ஏதாவது பாடி காமிக்கட்டுமா? என்னங்க இது? காஞ்சு போன ரொட்டியும் செத்து போன கோழியுமா தர்றானுங்க திங்கிறதுக்கு? கஞ்சி கூழு கேட்டா அடிக்க வர்றான். மடையா, ஏண்டா நீ சொன்ன இடத்துல போய் விசாரிச்சா அந்த ஆடியாம பின்ன என்னங்க, இறங்கின இடத்துலவா இருப்பாரு? எங்கேயாவது போய் இருப்பாரு. அப்போ உனக்கு அந்த ஆள் போன இடம் தெரியாது? தெரியாதுங்க. இது தம்பி என்ன எங்க போறாரு என்ன செய்யறாருன்னு ஒருத்தருக்குமே தெரியாதுங்க. உனக்கு தெரியும். எங்க போயிருக்கான் சொல்லு. ஐயோ, சத்தியமா தெரியாதுங்க. சத்தியமா தெரியாது. ஐயோ, அப்பா, ஐயா. சத்தியமா தெரியாது. ஏய், உண்மை சொல்ற வரைக்கும் நான் வந்தடா. ஐயோ, அப்பா, சொல்லு. ஐயோ, தெரியுமா? ஐயோ, தெரியாது. ஐயோ, அப்பா, ஐயோ, அப்பா, கையை கையப்பா, கையே. ஐயோ, தெரியும், 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 தெரியும். சரி, நான் போயிட்டு வரேன். மேன், நான் போறேன். ஏய், என்ன? நில்லுங்க. சரி, என்னடா ஐயோ, சொல்லு. சொல்லிடுறேன். எங்க போயிருக்கான்? என்கிட்ட சொல்லலீங்களே. உங்ககிட்ட சொல்லிடுறேனுங்க. தெரியும், தெரியும். அவரு எங்க போயிருக்காருன்னு நான் என்ன தங்க? ஐயோ, சொல்லுடாங்க. சொல்லிடுறேன், ம். சொல்லிடுறேன். அண்ணே, அவருங்க திருநெல்வேலி இல்ல இல்ல பட்டணம், அதுவும் இல்ல. ஐயோ, டெல்லிக்கு போயிருக்காருங்க. டெல்லிக்கா? பரதேசி, எத்தனை காலமா நீ இந்த கோலத்துல இருக்க? மகாராஜா, நான் பிறந்ததுல இருந்து பரம்பரை ஆண்டி. தொலை. ஏப்பா, நீ செஞ்சிக்கோட்டை போயிருக்கியா? ஏன் சாமி, அங்க ஏதாவது திருவிழாங்களா? அட சரிங்கண்ணே, போ. 8, 7, 6 இத சொல்லி பார்த்தா என்ன? சரியான யோசனை. அப்போ நான் சொல்லி பாக்குறேன். 8, 7, 6 என்னதுங்க? அட சோத்து மாடேப்பா. 8, 7, 6. 8, 7, 6. கூட்டி பார்த்தா 21 ஆகுதுங்க. ஆமா, உங்ககிட்ட கணக்கா கேட்டேன். கூட்டி பார்த்தாராம்ல, ஏன் கொஞ்சம் பெருக்கி பார்க்க விடாது? வாங்கண்ணே. 8, 7, 6. 8, 7, 6. 8, 7. அதெல்லாம் வேண்டாங்க. நான் வேற ஒரு முறையில கேட்டு பாக்குறேன். சரி. தகதகான்னு ஜொலிப்பது என்ன? தங்கம். சரிதான். தங்கத்தை கண்ட சிங்கம் பங்கமடைய காரணமாக இருந்தது என்ன? இன்னும் புரியலீங்களே. புரியலையா? போ சாப்பாட்டு ராமம். அப்படியா? 8, 7, 6. அஷ்டதிக்கு. 7 சப்த சமுத்திரம். 6 நம்ம ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்கே அது. போயா. 8 இல்லைங்களே. 7 அதுவும் இல்லைங்களே. 6 கிடையவே கிடையாதுங்க. 3. என்னப்பா இது, நம்ம கணக்கே மாத்துறானே. என்ன 3? நான் இந்த 3 நாளா தான் இங்க வந்து சாப்பிடுறேன். சரிதான். சரிதாப்பா, சரிதான். ஏன் ஒரு மாசமா வந்து சாப்பிடக்கூடாது? நல்ல தம்பி, இது ஒண்ணு சரியில்லை.
நான் ஒவ்வொருத்தனையா பார்த்து 8, 7, 6ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எவனுக்காவது முகம் மாறிச்சு பிடிச்சுக்க. வா. 8, 7, 8, 7, தகதகா 8, 7, செஞ்சுக்கோட்டை 8, 7, ஸ்டேஷன் ராஜா 8, 7, தகடு 8, 7, 6 தகதகா 8, 7, 8, 7, 6 அப்படின்னா அது என்னக்கா? அது ஒரு மந்திரம். சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல. 8, 7, 6 4 8 7 6 எல்லாம் தங்கம் என்னும் மந்திரம் இல்லாத பேரே மாற்றும் தந்திரம். 8, 7, 6 4 8 7 6 கட்டம் நட்டம் எல்லாம் தெரிஞ்சவன் கதிபோலில் இடமிதை சொன்னான். பிறர் கட்டம் நட்டம் எல்லாம் தெரிஞ்சவன் கதிபோலில் இடமிதை சொன்னான். 8, 7, 6 கட்ட துணியும் கஞ்சியுமின்றி கவலைப்படுவோர் முகம்பாராம். கால்கை நொண்டி காப்பாரத்து கண்ணீர் விடுவோர் துயரீரான். கட்டும் கோயில் திருப்பணிக்கும் கட்டளை பூஜை அரிசனைக்கும் அட்டியுமின்றி பொட்டி துறந்தே அள்ளி கொடுப்பான் குணத்துக்கும் எங்க அப்பா சேர்த்த பணத்துக்கும். 8, 7, 6 தேசங்கராஜன் சித்தானவனது தேசம் அழிஞ்ச பின்னாலே மாசில்லாத தங்க குவியல் மறைஞ்சிருக்குது மண்ணாலே. 8 அடி நீளம் 7 அடி அகலம் கட்டி கட்டியாய் தங்கப்பாளம். வெட்டி பார்த்தா புதையல் இருக்கும் வேறவரிடமும் சொல்லாது என ஆசை காட்டி அப்பாவி கொடையாளியாக ஆக்கியதும் ஆசை காட்டி அப்பாவி கொடையாளியாக ஆக்கியதும் அருளும் தயமும் அன்பின் தன்மை அவசியமென நிலைநாட்டுவதும். 8, 7, 6 8, 7, 6 தெரிஞ்சுக்கிட்டியா? இப்படி நானும் நல்ல தம்பியும் யோஜனை செய்து நாசமா போறீங்க. பணமெல்லாம் போச்சே. நான் என்ன செய்வேன்? சாமி, உன்னை நம்பி மோசம் போனேன். என் பணத்தை தொலைக்கிறதுக்குன்னு நீ ஜெயிச்சிருக்க போறத நீ. உன்னை என்னங்கிறது? உங்களுக்கு என்ன பைத்தியமா? எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சு போச்சு. எனக்கு பைத்தியம் உருக்க வராத நீ ஒண்ணு விடவும் உண்டு. வா சொல்றேன். பணம் போச்சு, அரிச்சு போச்சு, என் பெருமையா போச்சு. மொத்தால என்ன சிக்கணும். 8, 7, 6 ஒருத்தர் கைய வச்சாங்க. ஒருத்தர் கைய வச்சாருங்கன்னா வச்சாருங்க. ஆமா, எவனாவது கைய வச்சுங்க வெட்டி விடுவோம். வெட்டி ஐயா பிச்சைக்கார பாத்துங்க. ஐயோ என்ன முடியா கத்தா பாடுறாங்க. அடிச்சு பேசுங்க. ராணி, என்ன எல்லாரும் ஓடுறாங்க? ஐயோ, அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. நீங்க ஓடிடுங்க. ஐயோ, அப்படியா? ஆமா. நாசமா போற தம்பி, இவ்வளவெல்லாம் செய்துட்டு இன்னும் அவன் கூட பேசிக்கிட்டா இருக்க. ஒன்னு அப்படியே வாங்கடா. எங்க குறைச்சு கேளுங்க.
ஆளுங்களை தப்பிச்சுக்கிட்டான். இருக்கட்டும், நல்ல வேலை இதையாவது விட்டுட்டு போனான். நல்லடா. டேய், அவன் கிராமத்துக்கு தான் போயிருப்பான். நம்ம ஆளுகளெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் அவனை சித்திரவதை பண்ணி விடுறான். சரிதானுங்க? என்னங்க ஆட்டாங்களா? ஏமாத்திட்டான், ஏமாத்திட்டான். கூப்பிடு நம்ம ஆளுங்களை. என்னப்பா? அப்பாவா? யாரு அப்பா? நானா அவனுக்கு அப்பா? நானா அவனுக்கு அப்பா? என்ன உங்க அப்பா சிங்கப்பூர்ல குண்டு விழுந்து செத்து போயிட்டான். அது உன் பேர்ல விழுந்திருக்க கூடாது. என்னங்க பிள்ளை எப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏதோ பேசணும் இருக்கு வரைக்கும் எல்லாம் முன்னால வர்றது. நீ ஒரு பிள்ளைய பத்தி இருந்தீங்கன்னா நான் ஏன் போய் இவனை தத்தெடுங்க? அதுக்கு நான் என்னங்க பண்ணட்டும்? அடுப்புல போய் விடுன. நீ நிக்கிற? போ போ. நிஜமா சொல்றீங்களாப்பா? இன்னொரு தடவை அப்பா அப்பா நாக்க ஆசைப்படும் இருக்கு. நான் அப்பாவும் இல்ல, நீ மகனும் இல்ல, இந்த வீடும் உனக்கு சொந்தம் இல்ல. என்ன போயிடு வழியா. இதை நான் எதிர்பார்த்ததுதான். போறேன். அங்க இருந்து போறேன். ஏன் சாமான் எல்லாம் எடுக்க போறேன்? உங்க அப்பா நான் வாங்கி கொடுத்தான். அங்க போய் ஏதாவது தொட்ட கையை நறுக்கி விடுவோம். நறுக்கி மரியாதையா வெளியே போயிடு. வெளியே போன போறேன். போறியா? இந்த இன்னுமே இந்த வீட்டுல இருக்க முடியாது. போ போ. அந்த டாக்டர் அம்மா விட்டுக்கு தானே போவேன். பாத்துக்கிறேன் நான். ஐயா கோவிச்சுக்காதீங்க, இது எனக்கு புது பழக்கம். என்ன ஐயாவா? இல்ல ஐயா இல்லாம அம்மா இது என்ன வேஷம்? பட்டாளத்துல சேர்ந்திருக்கிறீங்களா? உனக்கு எந்த ஊரு? எங்க போற? என்ன பேசாம இருக்கிற? சட்டப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஓ, இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? தெரியும், ஆனா தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து பேச மாட்டேன் உங்கள மாதிரி. கொஞ்சம் திமிர் பிட்டு வந்தான் போல இருக்கு. பார்த்தா அப்படித்தான் தெரியுது. பந்து விளையாட்டா ஆடுதமா? ஐயோ, இந்தமா அடிச்சு கிடிச்சு விடாத. நான் திமிர் பிடிச்சவன் தான். இப்ப சொல்லு, நீ யார்? எங்க போற? இதெல்லாம் என்ன கேள்வி? என்னமோ சொந்த விஷயமா எங்கேயோ போவேன். கேட்டுக்கணும். சொல்லிவிடுறேன். இங்க எங்க மாமனார் வீடு இருக்கு, அங்க போறேன். ஓ, மாமனார் வீட்டுக்கு போறியா? அதுதான் இவ்வளவு ஜோரு. உங்க மாமனாருக்கு பொண்ணு இருக்கா? இருக்குன்னு சொல்றாங்க. அது பொண்ணு பிசாசு. சரி, ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு லண்டனா? ஆமா. மரியாதையா திரும்பி போயிடு. இல்லன்னா சரி 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 சரி. ஹை, சர்க்கஸ் பொம்பளை. அச்சம், மடம், நாணம், பயிர், இதெல்லாம் இந்த அம்மா கிட்ட என்ன கெதி ஆகிறது?
என்னடா இது? சரிதான். இந்தா. அட சனியே, ஆளை கொண்டு போட பாத்தியாடா? தூக்கு. கழுத்து வலிக்குதுங்க. கழுத்து வலிக்குது. ஏன் வலிக்காது? முதலையே வண்டியை சரி பார்த்து கட்டிட்டு வந்தா என்ன? தூக்கு. தூக்குடா. என்னங்க இது? இந்த மூட்டையே கனம், அதோட பெட்டியும் தூக்கி வச்சா தாங்குவானுங்களா? பின்ன யாரு தூக்கிட்டு போவா? நான் வேணா தூக்கிட்டு வர்றேன். எங்க போகணும்? ஜமீன் பேலஸுக்கு. கூலி என்ன கேக்குற? நீங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். சரி வா. டேய், அரிசி மூட்டைய வீட்டுல கொண்டு போய் கொடுத்துடு. என்ன? நீ வாப்பா. வெளியே வெட்டி தூக்கிட்டு வந்த கூலி நிக்கிறான். 2 ரூபா வாங்கி அவங்கிட்ட கொடுத்துடு. சரி சார். ரெண்டு. யாரப்பா புட்டி கொண்டாந்தது? நான் தான். நீதானா? இந்தா. ஐயா 1 ரூபாய் கொடுத்தார். ஓ, ஏன் நிக்கிற? உங்ககிட்ட ஒன்று பெட்டை கொண்டாந்ததுக்கு 1 ரூபாய் பத்தாதா? போப்பா. நான் பாட்டுல நிக்கிறேன், உனக்கு என்ன? என்னமோ 2 ரூபாய் கொடுக்குற மாதிரியும் நான் உங்ககிட்ட 1 ரூபாய் கொடுக்குற மாதிரி நினைச்சுட்டு நீ முறைச்சு பாக்குற. ஓவியா ஆட்டம் என்னது? வெளியில சரியாதான் எழுதி போட்டிருக்கு. என்ன எழுதி போட்டிருக்கு? கேட்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதியிருக்கேன். நாயா? நாயா? நானா எழுதியிருக்கேன்? எழுதியிருக்கா? ஆமா ஆமா, நான் நாய் தான். மரியாதையா போயிரு, இல்லைன்னா கடிச்சு பதறிடுவோம். வெளியே பிடிச்சு தள்ளு. நாயா? கொஞ்சம் நில்லப்பா. என்னங்க அது? வந்துட்டீங்களே, வாங்க வாங்க, கொஞ்சம் இருங்க. யாருங்க அது? ஜமீன்தாரு வாசல்ல நிக்கிறேன். அம்மா அம்மா, ஜமீன்தார் வந்துட்டார். வந்துட்டாரா? நான் சின்ன பிள்ளை லப்த மாதிரி ஒண்ணும் இல்லையே. இதெல்லாம் இப்போ புதுசா கட்டினதா? ஆமா. இவர்தான் இங்க உதவி காரியதர்சி. என்னையா? என்ன என்ன இவரை முன்னாலே தெரியுமா? தெரியாது. சரி அச்சுட்டாரு. எப்படி? இப்படி. அதுதான் ஆபீஸ் ரூம். வாங்க. இவர்தான் நம்ம பெரிய கணக்கு பிள்ளை. நமஸ்தே. மா பிராணநாதா ஜெகன். இவரு நம்ம கிராமத்து கணக்கு பிள்ளை. கிராமத்தில் உள்ள சகல விஷயங்கள் இவருக்கு தான் தெரியும். அப்படியா? இப்படி வாங்க. ஐவர் வார வாரியம்னா என்ன? ஐவர் வார வாரியம். பஞ்சபாண்டவருங்களா? ஆஹா, பலே பலே. ஓய்வு நேரங்கள்ல பழைய புத்தகங்களை வாங்கி படிங்க. யார் இந்த பையன்? இங்க ஆபீஸ் பாய். ஆபீஸ் பாய். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுக்கிட்டு விளையாடி திரிய வேண்டிய வயசு. ஆபீஸ் பாயா. நம்ம ஜமீன் பள்ளிக்கூடத்திலேயே இவனை நல்லா படிக்க வைங்க. ஓ,
இவர் யாரு? இவரு இங்க கேஷியர். அப்படியா? இதுல என்னையா இருக்கு? நோட்டுகள் எத்தனை பக்கம் உள்ளது? இல்லைங்க ரூபா எவ்வளவு இருக்கும்? 2,00,000. போதும் போதும் போதும். அந்த சாவி எப்படி கொடுங்க. ம், வழக்கமா என்கிட்ட தான் சாவி இருக்கிறது. கொஞ்ச நாள் என்கிட்டயும் தான் இருக்கட்டுமே. அப்ப நம்ம போவோமா? ம். அது ராணி புஷ்பா அவர்களின் அந்தப்புறம். மேல போமா? ம். அண்ணே, அட எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அண்ணே? இந்த மானேஸ்வரி காரை போட்டுட்டு ஊரையே கலக்கி விட்டாரு. இந்த ஆளு நான் பொய் சொல்றேன் நினைச்சுக்கிட்டுன்னு சவுக்கால குதிரைய அடி அடின்னு அடிச்சு விட்டாரு. வாங்க. இதுதான் உங்கள் தனி அறை. நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். வாங்க. இவர்கள் தான் ராணி புஷ்பா. புஷ்பா, ரொம்ப அழகான பேரு. என்னம்மா? ஒண்ணுமில்ல. என்னன்னு? சரி 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 சரி. நான் வரேன். ராணியா? பாலே வந்து இந்த மேனேஜரு, இங்க உள்ள ஆளுங்க. சாரா என்ன ட்ரெஸ் சாரு ட்ரெஸ் போடாங்க. இல்ல சார், எல்லாருக்கும் நான் தான் சார் போட்டு விடுறேன். அப்படியா? அது எனக்கு வேண்டாம். அரண்மனை ஆடம்பரங்கள்ல இதுவும் ஒண்ணா? வண்டு இவங்க 2 பேரையும் கீழே கொண்டு விட்டுட்டு வா. ஓ, வரப்படாதுன்னா கேட்க மாட்டேன். நானும் தான் வருவேன். என்னடா இது? சரி, என் பின்னால ஒளிஞ்சு நின்னு பாரு. என்கிட்ட போட்டாத. இது உபத்திரவம். டீ சார், டீ சார். நீங்களா ஜமீன்தாரா? ஐயோ, நான் அப்பவே பாப்பா நீதானா? தெரியாம அங்கே அங்கே அப்பவே சொல்லிருக்க, கடிச்சு குதறி விடுவேன்னு. அங்கே இரு, பயமா இருக்கு. மன்னிச்சுக்கோங்க சார். ஆறா இங்க வா, வா. ஐயான்னு கூப்பிடுறியா? சரி சார், ஐயா. பொறுக்குதெல்லாம். யார் அந்த குழந்தை? பயந்துட்டியாம்மா? பயப்படாத, நானு உன் மாமாதான். மாமாவா? உன் பேர் என்னம்மா? ரஜிவா. உங்க அப்பா பேரு? அப்பா பேரு? இது இவங்க அப்பா பேரு லோகநாதன் சார். ஐயா லோகநாதன். இல்ல மாமா, சுடுமூஞ்சின்னு கூப்பிடுவாங்க. சுடுமூஞ்சியா? இருக்கும் இருக்கும், இவன் முகரைய பார்த்தாலே தெரியுதே. அண்ணே, சின்ன மானேஸ்வரே உங்களை பாக்குறதுக்கு 4 பேரோட வந்திருக்காரு. அப்படியா? ஆமா. வடிவா, நீ விளையாடுறதுக்கு தினம் இங்க வர்றியாமா? சரி மாமா.